ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சென்னை பிரேம்லேண்ட் சேனல். நான் உங்கள் சதீஷ். இது நமது சென்னை பிரேம்லேண்ட் சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்னையில் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது ஒரு காம்பவுண்ட் வால், பிளாக் டாப் ரோட், ஸ்ட்ரீட் லைட், எலக்ட்ரிசிட்டி சப்ளை இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது சைட்டு லேஅவுட்டு லேண்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இது மாதிரி அடிக்கடி நிறைய வீடியோ ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி சைட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த சைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் சென்னையில் ஒரு நல்ல இடம், அதாவது ஒரு டிமாண்டு, இன்றைக்கி லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாளைக்கு க்ரோர்ஸில் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ஏரியா. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் நம்ம எவ்வளோ சைட்ஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெரஸா ஃபார்ட்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். அதாவது காஷாகரண்டே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு. ஸோ அது போடும்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 36, அதாவது 3600 கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎன்பி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் 1 33 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுவும் சோல்ட் அவுட்டு. அடுத்து பேஸ் 2 42 பிளாட்ஸ் போட்டிருந்தோம், அதுவும் சோல்ட் அவுட்டு. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட். அது இல்லாமல் இங்கே ஷெரஸா டிஸ்னின்னு சொல்லிட்டு ஒரு 118 பிளாட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை லான்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 3700 லான்ச் பண்ணியிருந்தோம். நமக்கு நியர்பை இருக்க சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4500 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது 4000 இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைட்டோட ப்ரைஸ் என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சைட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. அதாவது இங்கேருந்து நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் போயிடலாம். ரூபி அப்பார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். அதாவது ஜிஎஸ்டி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், 40 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ இன்சைடு 24 ஃபீட் ரோடு இருக்குது. அது பார்த்திங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 28 பிளாட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரீ லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே பண்ணோம். ஸோ அதுலேயே பாதி பிளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌச்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா த மெட்ராஸ் அவென்யூ, CMDA + ரெரா அப்ரூவ்டு இருக்குது. இதுதான் அதோட ப்ரௌச்சர்ஸு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சைட்டில் ப்ராஜெக்ட் ஃபீச்சர்னு பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி, 40 ஃபீட் 24 ஃபீட் ரோடு, போர்ட்டபிள் வாட்டர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஃபீட்லேயே கிடைக்கிது நமக்கு வாட்டரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜிஎஸ்டி ரோடு 5 மினிட்ஸில் போயிடலாம். இங்கே ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூலு ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர்ஸில் இருக்குது. அது இல்லாமல் ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. ஸோ காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸும் இருக்குது. ஸோ இங்கே எந்த சைஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 924 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1864 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறீங்கனாலும் இந்த சைட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அது இல்லாமல் நமக்கு அடுத்ததாக இந்த பெல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ப்ரீ லான்ச்சுக்கு நான் நம்மளோட போஸ்ட்டில் வந்து நான் யூடியூப் போஸ்ட்டில் போடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அங்கே சைட்டு எடுக்கணுன்னா கூட, பிளாட் எடுக்கணுன்னா கூட என்னோடய நம்பர் வீடியோவில் இருக்கும், அதை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேலன்ஸ் சம் பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ கம்மிங் பிளாட்ஸுக்கும் உங்களுக்கு நான் இப்போயே இன்டிமேட் பண்ணிடுறேன். ஸோ ஏர்லி பேர்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமிடியேட்டாக வீடியோவில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சதீஷ். இது நமது சென்னை பிரேம்லேண்ட் சேனல். அது இல்லாமல் பேங்க் லோன் அவைலபிள் இருக்குது. 80% 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதோட பெல்ட் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் வர அளவுக்கு தான் நமக்கு இந்த சைட்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4500 அது வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5000 போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4150 ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பிளாட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவில் உள்ள நம்பரை எப்படியாட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவு நனவாக வாழ்த்துக்கள். நீங்கள் சென்னையில் பிளாட்ஸ், வில்லா, அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க.